கடற்படையினர் பிடித்து வைத்துள்ள படகுகளை மீட்கக் கோரி அடிக்கடி வேலை நிறுத்தம் நடைபெறுவதால் ராமேஸ்வரம் மீனவர்கள் வெளி மாநிலங்களுக்கு வேலைக்கு செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது. இப்போ இன்னைக்கு நம்ம நேர்களுக்கு என்ன சொல்லித்தர போறோம் அப்படின்னோம்னா, நம்மளுடைய இந்த யூடியூப் சேனலில் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு உச்சரிப்பு எப்படிங்கிறத இன்னைக்கு சொல்லித்தர போறோம். இப்போ இந்த பேராகிராஃபை நீங்கள் படிங்க, ஓகேங்களா? நம்ம அப்புறம் அதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்றத எப்படி உச்சரிக்கிறதுன்னு நம்ம சொல்லுவோம். இலங்கை கடற்படையினர் பிடித்து வைத்துள்ள படகுகளை மீட்க கோரி அடிக்கடி வேலை நிறுத்தம் நடைபெறுவதால் ராமேஸ்வரம் மீனவர்கள் வெளி மாநிலங்களுக்கு வேலைக்கு செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்க இன்னொரு தடவை அதில் என்ன படிங்க. இலங்கை கடற்படையினர் அப்படி இலங்கைங்கிறீங்க நீங்க, அங்க சின்ன ல இருக்கு, புரியுதுங்களா? இலங்கை ல நுனி நாக்கு மேல் பல்வரிசையின் உட்புறத்தை தொட வேண்டும். இலங்கை கடற்படையினர் நீங்க எப்படி சொன்னீங்கன்னா இலங்கை, நீங்க அதாவது இதுக்கு வரும் இல்லையா, பள்ளிக்கு வருது இல்லையா, அந்த எல்லாம் நீங்க போட்டீங்க. இலங்கை கடற்படையினர் இல்ல, இலங்கை கடற்படையினர் பிடித்து வைத்துள்ள படகுகளை மீட்க கோரி அடிக்கடி, இன்னொரு தப்பு பண்ணீங்க, அடிக்கடி வேலை, நீங்க வேலை வேலை நிறுத்தம் இல்ல, வேலை நிறுத்தம் நடப்பெறுவதால் ராமேஸ்வரம் மீனவர்கள், நான் படிச்சு காட்டுறேன், இலங்கை கடற்படையினர் பிடித்து வைத்துள்ள படகுகளை மீட்க கோரி அடிக்கடி வேலை நிறுத்தம் நடைபெறுவதால் ராமேஸ்வரம் மீனவர்கள் வெளி மாநிலங்களுக்கு வேலைக்கு செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது. இப்போ நீங்க படிங்க கரெக்டா. இலங்கை கடற்படையினர் பிடித்து வைத்துள்ள படகுகளை மீட்க கோரி அடிக்கடி வேலை நிறுத்தம் நடைபெறுவதால் ராமேஸ்வரம் மீனவர்கள் வெளி மாநிலங்களுக்கு வேலைக்கு செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது. வெளி மாநிலங்கள், இந்த இடத்துல பெரிய வெளி மாநிலங்களுக்கு சொல்லுங்க. வெளி மாநிலங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாக்கு உள்ள இருக்கு, நீங்க ரெண்டுக்கும் நடுவில் வைக்கிறீங்க. வெளி வெளி வெள்ளம் அவள், வெளி மாநிலங்களுக்கு சொல்லுங்க. வெளி மாநிலங்களுக்கு. வெரி குட். அதுல என்ன முடிங்க, வெளி மாநிலங்களுக்கு. இலங்கை கடற்படையினர் பிடித்து வைத்துள்ள படகுகளை மீட்க கோரி அடிக்கடி வேலை நிறுத்தம் நடைபெறுவதால் ராமேஸ்வரம் மீனவர்கள் வெளி மாநிலங்களுக்கு வேலைக்கு செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது. சூப்பர்மா. நான் அப்புறம் மற்றதெல்லாம் நான் அப்படி சொல்லிடுறேன். கடலில் மீன் பிடிக்க செல்லும் மீனவர்களை, இந்த சின்னல, கடலில் மீன் பிடிக்க செல்லும் மீனவர்களை, மீனவ கிடையாது, மீன நுனிநாக்கு மேல் பல்வரிசையின் உட்புறத்தை தொட வேண்டும். கடலில் மீன் பிடிக்க செல்லும் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்வதும் படகுகளை கைப்பற்றுவதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஓகே, கமான், கடலில் இருந்து வாங்க. கடலில் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்வதும் படகுகளை கைப்பற்றுவதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நடைபெற்று வருகிறது சார். வருகிறது, ரூ முழுசா போடணும். வருகிறதுன்னு ரூ சொல்லும் போது உதடுகள் குவியணும். வருகிறது. இந்த வா சொல்லும் போது மேல் பல் கீழ் உதட கடிபடணும். வருகிறது. ஆமா. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வா சொல்லும் போது ரெண்டு உதடுமே ஒட்டாமையே வருகிறதுன்னு வருகிறதுன்னு தப்பு. வருகிறது. வணக்கம். சரிங்களா? சோ இப்படி நம்ம உச்சரிக்கணும். அடுத்த ஒரு லைன் மட்டும், அந்த தற்போதுல மட்டும் படிச்சிருங்க. படிங்க. தற்போது 102 படகுகள் இலங்கையிடம் உள்ளன. இதை மீட்க வலியுறுத்தி கடந்த 22ஆம் தேதி வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கினர். இதுல ஒன்னு சூப்பர் குட், இன்னொன்னு ராங். இப்போ தற்போதுல இருந்து வாங்க. தற்போது 102 படகுகள் இலங்கையிடம் உள்ளன. இல்ல, முதல்ல கரெக்டா சொன்னீங்க, இப்ப தப்பா சொல்றீங்க. 102 ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கரெக்டா சொன்னீங்க, இப்ப தப்பா சொல்றீங்க. சொல்லுங்க, படிங்க. தற்போது 102 படகுகள் இலங்கையிடம் உள்ளன. இதை மீட்க வலியுறுத்தி கடந்த 22ஆம் தேதி வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கினர். இங்கேயும் 10வது நாளாக இங்க ஒரு தப்பு இருங்க. 22ஆம் தேதி நீங்க, இட்ஸ் ராங். பத்தி கிடையாது, இருபத்தியும் கிடையாது, பத்தியும் இல்ல, பத்தியும் இல்ல. 22ஆம் தேதி 2 10 இருக்குல்ல, அதுல 10. அதனால
22ஆம் தேதி வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இப்படிதான் நம்பர்ஸ் உச்சரிக்கணும். 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 47, 58, 98, 108 இப்படிதான் வரணும். சரிங்களா? வெரி குட். இன்னைக்கு இந்த உச்சரிப்பை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதில், நீங்கள் படித்து கொடுத்ததில், நான் உங்களுக்கு சொல்லியிருந்ததில் நேர்களுக்கு ஓரளவுக்கு இந்த உச்சரிப்பு எப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். இன்னும் இது மாதிரி சின்ன சின்ன நியூஆன்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம நேர்களுக்காக அப்பப்போ நம்ம சொல்லித்தருவோம். நேர்களே, தொடர்ந்து எங்களுடைய சேனலை பாருங்கள். வணக்கம்.